விட்டும் பிரிந்து செல்லுகின்றது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உலகத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அந்த நபி சக்கராத்துடைய வேதனை அவர்களையும் விட்டு வைக்கவில்லை, அவர்களும் மரணித்து விடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததன் பின்னர் அவர்களை நல்லடக்கம் செய்யப்படுகின்றது. நல்லடக்கம் செய்யப்பட்டு விட்டு வந்தவுடன் தந்தையை இழந்த அந்த கவலை தாங்க முடியாத ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், அவர்களை அடக்கம் செய்து விட்டு வந்த சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், எனது அருமை தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மண்ணறையில் வைத்து அவருடைய முகத்தை பார்த்துவிட்டு அவர்களின் முகத்தின் மீது மண்ணை போடுவதற்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது, உங்களுடைய மனசு எப்படி இடம் கொடுத்தது என்று அழைத்து கொண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலை பெருக்கால் கூறினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன சொல்ல வருகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு பொருத்தமற்ற விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களை ஒரு மரணம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கு நானும் நீங்களும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்புள்ளவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மரணம், அந்த சக்கரா அந்த நபியை கூட விட்டு வைக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய சக்கரா எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இதே போன்றுதான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாஷாவின் மகன் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவை தேடி படிக்கக்கூடிய ஒரு மாமேதை, மிகவும் பக்குவமான ஒரு சஹாபி. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்ற காலமெல்லாம் அவர்களோடு இருந்து மார்க்க அறிவை தேடி கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்ததன் பின்னர் ஹதீஸுகளை மூத்த சஹாபாக்களிடம் சென்று கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு முறை ஒரு ஹதீஸை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சஹாபியுடைய வீட்டை தேடி நாடி செல்லுகின்றார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கைலுலா தூக்கத்தை தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டு வாசல் முற்றத்திலே தங்களுடைய விரிப்பை விரித்து அவர்கள் எழுந்திருக்கின்ற வரைக்கும் அங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுகின்றார்கள், காற்று வேகமாக வீசியதன் காரணமாக மணலும் புழுதியும் கலந்து என் முகத்திலே வந்து வீசியது. இருந்தாலும் அந்த சஹாபியுடைய தூக்கத்தை நான் கலைக்கவில்லை. அவர்கள் எழுந்திருக்கின்ற வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன். அவர் எழுந்து வந்தவுடன் கேட்டார், இப்னு அம்மி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அருமை நாயகத்துடைய சாஷாவின் மகனே, எதற்காக வேண்டி நீங்க சிரமப்படுகின்றீர்கள்? ஒரு யாரையாவது நீங்கள் அனுப்பியிருக்கலாமே, அந்த ஹதீஸை நான் உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருப்பேனே என்று கூறியதும், அறிவை தேடி வருவது எனது பொறுப்பு, அப்பொழுதுதான் நான் அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறினார்கள். இந்த அளவுக்கு பக்குவம் உள்ள ஒரு மாமேதையாக திகழ்ந்தவர்கள் தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுடைய வீட்டு முற்றத்திலே அதிகமான சஹாபாக்கள் மார்க்க தீர்ப்புகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி, மார்க்கத்தில் எழுந்துள்ள சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி அங்கே சமூகம் தந்து அவரிடத்திலே கேட்டு தெளிவு பெறுவார்கள். அந்த அருமையான சஹாபி அவர்களை பற்றி அப்துல்லாஹ் இப்னு முலைக் என்ற ஒரு சஹாபி அறிவிக்கின்றார்கள், நான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு மக்காவிலும் இருந்திருக்கின்றேன், மதீனாவிலும் இருந்திருக்கின்றேன். ஒரு தடவை ஒரு நடுநிசி வேளையிலே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد, எதை விட்டும் நீங்கள் விரண்டோடி கொண்டிருக்கின்றீர்களோ அந்த சக்கராத் வந்து விட்டது என்ற அந்த அல் குர்ஆன் ஆயத்தை ஓதி ஓதி தேவி அழுது கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அழுகின்ற சத்தம் அவருடைய கவலையின் காரணமாக, அந்த சக்கராத்துடைய நினைவின் காரணமாக அவருடைய சத்தம் உயர்ந்து கொண்டே இருந்தது. அவருடைய கண்களிலிருந்து, இரண்டு கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. தேவி அழுது கொண்டிருந்தார்கள். என்னுடைய சக்கராத், என்னுடைய அந்த மரணம் எவ்வாறு இருக்குமோ என்ற அச்சத்தின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாட்சாவின் மகன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை பெற்ற ஒரு சஹாபி, அந்த சக்கராத்துக்காக, அந்த மரணத்திற்காக வேண்டிய அஞ்சி
பயந்து அழுதிருக்கின்றார்கள் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் எந்த அளவுக்கு நாங்கள் அந்த மரணத்தை எதிர்கொள்வதற்கு, சக்கராத்தை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மரணித்ததன் பிறகு அவர்களை மண்ணறையில் அடக்கம் செய்வதற்காக வேண்டி தயாராகின்ற நிலையிலே அவர்களை அடக்கம் செய்கின்ற பொழுது, அவர்களை மண்ணறையில் வைத்து மண்ணை அள்ளி அவர்களுடைய கபரை மூடுகின்ற நேரத்திலே அங்கே அசரீரி சத்தம் ஒன்று கேட்கின்றது. யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்யா ஃபத்குலி ஃபீ இபாதி வத்குலி ஜன்னதி. அல்லாஹ்வின் கட்டளைகளை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி அமைதி பெற்ற ஆத்மாவே, அமைதி பெற்ற ஆத்மாவே, உனது இரட்சகனின் பால் நீ திருப்தி அடைந்தவையாக மீண்டு சென்று விடு, என்னுடைய அடியாரிலே நுழைந்து சொர்க்கத்திலே நுழைந்து விடு என்ற அந்த அசரீரி சத்தம் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கபரை மண்ணறையை மூடுகின்ற பொழுது அந்த சத்தம், இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஒருவர் ஓதக்கூடிய அந்த சத்தம் அவருடைய கபரிலே இருந்து வெளிவந்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் இந்த சக்கராத்தை பற்றி இந்த அளவுக்கு பயந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நானும் நீங்களும் எந்த அளவுக்கு அந்த சக்கராத்தை பற்றி, மரணத்தை பற்றி அஞ்ச வேண்டும் என்பதை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சக்கராத்தை பற்றி கூறும்போது சொல்லுகின்றான், கல்லா இதா பலகத்தித் தரா, உயிர் தொண்டை குழியை அடைகின்ற பொழுது வகீல மன்றா, அந்த நேரத்திலே கேட்கப்படும், உனக்காக வேண்டி ஓதி பார்ப்பவர்கள், சிகிச்சை செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்கின்றார்களா? வதன்ன அன்னஹுல் ஃபிராக், அப்பொழுது அந்த சக்கராத்திலே துவண்டு கொண்டிருக்கக்கூடிய மனிதன் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகின்றேன் என்பதை அவன் அறிந்து கொள்வான். வல்தஃபத்தி ஸாகு பிஸாக், கெண்டை காலோடு கெண்டை கால் பின்ன ஆரம்பித்து விடும். கண்ணியத்துக்குரியவர்களே, எத்தனையோ ஜனாசாக்கள் அவருடைய உயிர்கள் பிரிவதற்கு முன்னர் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சக்கராத்துடைய வேலையிலே, அந்த சக்கராத்துடைய வேதனையில் அவர்கள் தூண்டு கொண்டிருப்பார்கள். கண்கள் இரண்டும் முழித்துக் கொண்டிருக்கும். ஏதோ சொல்வதற்கு ஆசைப்படுவார்கள். சொந்தங்கள் எல்லாம் அவர்களை சூழ்ந்து இருக்கும். ஆனால் நாவிற்கும் எதனையும் கூற முடியாது, கண்ணிருக்கும் எதனையும் சொல்ல முடியாது. கண்கள் ரெண்டும் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கும். இந்த கட்டத்திலே அவர்கள் தங்களுடைய இந்த உலக வாழ்க்கைக்கு பிரியாவிடை கொடுக்க போகின்றார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அவர்களால் எதுவுமே கூற முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, என்னுடைய நிலையும் இதுதான். என்னுடைய சக்கராத் வந்து விட்டால் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பேன். என்னுடைய மனைவி ஒரு புறம் அழுது கொண்டிருப்பாள், என்னுடைய குழந்தை ஒரு புறம் அழுது கொண்டிருக்கும், என்னுடைய உறவினர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் எனக்காக வேண்டி பாலும், அதாவது பழச்சாறுகளையும் வாயிலே பருக்குவதற்கு தயாராக இருப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனது நிலைமை என்னவென்று என்னால் சொல்லிக்கொள்ள முடியாது. அந்த நேரம்தான் உண்மையான நிலையை நாங்கள் அடைந்து கொள்வோம். இதனை நாங்கள் அனைவர்களும் சந்திக்க நிச்சயமாக சந்தித்தே ஆகுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, குறுகிய காலம் வாழ வந்தவர்கள் நாங்கள். உலக வாழ்க்கை நிரந்தரமற்றதாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உதுகுரு ஹாதிமல் லத்தாத், இன்பங்களை முறியடிக்கக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையான மார்க்கத்தை, சத்தியமான மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் முஃமின்களாக இருப்பது என்று சொன்னால், மறைமுகமான விஷயங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சக்கராத் இது மறைமுகமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மரணம் இதுவும் மர்மமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய கபரு இதுவும் மர்மமான விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகத்திலே நாங்கள் மறைமுகமான விடயங்களை நம்பிய நாங்கள் எங்களுடைய உள்ளங்களை உலக இன்பங்களிலே நாங்கள் பறிகொடுத்து விட்டோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று கேள்வி கணக்கு யாரும் எங்களிடத்திலே கொடுக்க முடியாது. நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடம் இருந்து கொண்டிருக்கின்றது. எங்களை கபரிலே வைக்கப்பட்டு விட்டால் நாங்கள் அனைவரும் பதில் சொல்ல வேண்டியவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். எமது தொழிலாக இருக்கட்டும், எமது மனைவி மக்களாக இருக்கட்டும், எமது குழந்தையாக இருக்கட்டும், எமது உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், இவர்கள் அனைவர்களும்
எமக்கு வழங்கப்பட்ட அமானிதங்கள். இவர்களை உண்மையான இஸ்லாமியர்களாக, உண்மையான இஸ்லாமிய நெறிகளை போதிப்பதும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்வதும் எமது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கவலைக்குரிய விடயம் சொல்லியே ஆக வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று ஒரு யகூதி மரணித்தார். நான் நபியாக இருக்கின்ற பொழுது இந்த மனிதர் கலிமா இல்லாமல் மரணத்தை தழுவுகின்றாரே, மரணத்தை செல்லுகின்றாரே என்ற ஆதங்கத்தோடு கண்ணீர் வடித்து அழுதிருக்கின்றார்கள். இன்றைய காலத்திலே குர்ஆன் ஓதிய நாவு, முஸ்லிமான பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளை, அல்லாஹ்வை சுஜூது செய்த நெற்றி, அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதிய நாவு, அல்லாஹ்வை திக்ர் செய்த நாவு இன்று இஸ்லாத்தை விட்டும் ரித்தத்தாக, முர்த்தத்தாக அந்நியவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களை செய்து அந்நியவர்களை போன்று அடக்கப்படக்கூடிய சம்பவங்கள் எங்களிலே மலிந்து காணப்படுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்களை பற்றி யார் கவலைப்படுவது? அவர்கள் மரணித்ததன் பின்னர் இவர் எமது முஸ்லிம் சகோதரர், இவர் கலிமா சொன்னவர், இவருடைய ஜனாசாவை என்னிடத்திலே தந்துவிடுங்கள் என்று நாங்கள் அவர்களோடு தர்க்கம் புரிகின்றோம், வாக்குவாதங்கள் செய்கின்றோம். எங்களுடைய உரிமைகளை நாங்கள் வெல்ல வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அவருடைய ஜனாசாவை கைப்பற்றுவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். ஆனால் பல பயனில்லை. அவர் வாழ்நாளிலே ஹயாத்தோடு இருக்கின்ற காலத்தில் நாங்கள் இந்த அமானிதத்தை, இந்த தீனை நாங்கள் அவரிடத்திலே சொன்னோமா? கண்ணியத்துக்குரியவர்களே, இது எமது பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான ரித்தத்துகள் ஏற்படுவதற்குரிய காரணம் எங்களுடைய பொடுப்போக்காக இருந்து கொண்டிருக்கின்றது, எங்களுடைய அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த இஸ்லாத்தை அலட்சியமாக விளங்கியதன் காரணமாகத்தான் நாளுக்கு நாள் எமது இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாத்தை விட்டும் முர்த்தத்தாக மரணிக்கக்கூடிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று எங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, எதுவாக இருந்தாலும் எவ்வாறாக இருந்தாலும் இரண்டு விடயங்கள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்று மரணம், அடுத்தது மறுமை. மறுமையை பொறுத்த மட்டில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய அமளித மொழிகளை குர்ஆனிலே கூறும்போது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய அல்லாஹ்வை ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தி ஸாஅத்தி ஷைஉன் அஸீம், நிச்சயமாக அந்த மறுமையுடைய திடுக்கம் மிகவும் பயங்கரமானது. யௌம தரவுனஹா, அதனை காணும் அந்நாளிலே, ததுகுலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத், ஒவ்வொரு பாலூட்டக்கூடிய மாதர்களும் தங்களுடைய குழந்தைகளுக்கு பாலூட்டிக் கொண்டிருப்பார்கள். அந்த மரணத்தின், அந்த மறுமையின் திடுக்கத்தின் காரணமாக தங்களுடைய குழந்தைகளை கூட அவர்கள் மறந்து விடுவார்கள். ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மாரும் அந்த மறுமையின், அந்த கியாமத்துடைய அதிர்ச்சியின் காரணமாக அவர்களை அறியாமலேயே குழந்தைகளையும் ஈண்டெடுத்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையுடைய அமளிது மலைகளை பற்றி கூறுகின்றான். மேலும் கூறுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமன், ஒரு நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ, அந்த நாளையில் எந்த ஒரு தந்தையும் தனது மகனுக்கு உதவி செய்ய முடியாது, எந்த ஒரு குழந்தையும் தனது பெற்றோருக்கு உதவி செய்ய முடியாது. அந்த நாளுடைய திடுக்கம் மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். உலகத்திலே எனது பிள்ளை, எனது தந்தை என்று நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் அவர்களுடைய சுகபோகத்துக்காக வேண்டி, அவருடைய இன்பங்களுக்காக வேண்டி நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். எனது குழந்தை, தோளிலே சுமந்து நான் வளர்த்த குழந்தை, எனது பெற்றோர், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கூட அந்த நாளையிலே உதவி செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை தான் கூறுகின்றான். ஒரு மகன் தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு